ஆக்ஷன் படமும் ரீ ரிலீஸ்ல நிக்குங்கிறத ப்ரூவ் பண்ணது நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட மங்காத்தா. மங்காத்தா ரீ ரிலீஸ்யா, அது கூட அத்தனை புது படத்தை விடுறாங்க, நிக்கலையே, புது படங்கள் விக்கலையே. இந்த ரீ ரிலீஸ் காலகட்டத்தில், ரிலீஸ் காலத்தை விட இந்த ரீ ரிலீஸ் காலம் இது ஒரு மாறுபட்ட காலம். இது ஒரு ஏஐ காலம், இது ஒரு சாட் ஜிபிடி காலம். இன்னைக்கு ரீ ரிலீஸ், இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு, படங்கள்லாம் இன்னைக்கு டிஜிட்டல் அவுட்புட்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுண்டு எல்லாமே வேற ரேஞ்சு. நான் அதை என்ன சொல்றேன்னு சொன்னாக்கா, நான் அப்படி பார்க்குறேன், படத்தை பார்க்குறேன், பிரமிக்க வைக்குது. என் பையங்கிறதெல்லாம் அதெல்லாம் தூக்கி அந்த வைக்கணும். நான் முதல்ல படைப்பாளி அப்படிங்கிறத விட நான் பெரிய ரசிகன். நான் எல்லா படத்தையுமே ரசிப்பேன். நான் பயங்கர கலா ரசிகன், தியேட்டரில் போய் படம் பார்க்கக்கூடிய ரசிகன். இந்த படம் நான் தியேட்டரில் பார்த்தேன். இங்கே இந்த நம்மளுடைய பிரசாத், இந்த நம்மளுடைய லேப் தியேட்டரில் பார்க்கவுள்ளே பிரமிக்க வைக்குது. என்னன்னா, என்ன கலர்ஃபுல் ஃப்ரேம். நானே பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறவன், பிரம்மாண்டமாக டான்சஸ் போட்டு எடுக்கிறவன். அந்த தமிழன், அந்த பாட்டுக்கு தமிழன்னு சொல்லக்கூடிய அந்த பாட்டுக்கு என்ன கலர்ஸ், என்ன டான்சஸ், என்ன கோரியோகிராஃபி, அதில் என்ன ஆர்ட் டைரக்ஷன், அதில் வந்து அவர் ஒவ்வொரு ஃப்ரேமும், அந்த ஃப்ரேம் ஒன்றுத்துலையும் அது ஜொலிக்குதுன்னா பேசிக்கலி அவர் கேமராமேன், அந்த ஒளிப்பதிவாளராக இருந்து தன் உள்ளத்தில் பதிவு செய்த விஷயத்தெல்லாம் படத்தில் எடுத்திருக்காரு. என்னடா இதுன்னா, ஒரு படத்தை பற்றி பேச வந்தா அதை பற்றி பேசணும், அதோட இயக்குனரை பற்றி பேசணும், அந்த படத்தை இன்னைக்கு பெரும் முயற்சி எடுத்து ரிலீஸ் பண்ணக்கூடிய எத்திராஜை பற்றி பேசணும். அதுக்கு வந்து இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்து கரம் கொடுத்துரு. இந்த படத்தில் நடித்தது என் மகன், அவர் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்தது தயாரிப்பாளர் குகன். நான் என் மகனையும் பார்க்கின்றேன், குகனையும் பார்க்கின்றேன். இன்னொன்று, இந்த படத்தில் நடித்த ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே, சந்தானமாக இருக்கட்டும், சந்தானம் எஸ், சரவணன் டைரக்டர் எஸ், சிறும்புவோடு அந்த தமிழ் கதாபாத்திரத்தில் உயிர் கொடுத்து நடிச்சிருப்பாங்க அந்த அம்மா ஸ்னேகா, அது எஸ். சிலம்பரசனும் ஸ்னேகாவும் அந்த வச்சான் வச்சான் மச்சான் மச்சான் பாட்டு இருக்கு பாருங்க, என்ன மச்சான் மச்சான் பாட்டு, ஒரே ஒரு பாட்டு, தச்சான் தச்சான் மனச தச்சான்னு சொல்லக்கூடிய நான் முத்துக்குமார் எழுதின அந்த பாட்டு, அவங்க ரெண்டு பேரும் வரக்கூடிய அந்த பாட்டு அவ்வளவு பிரம்மாண்டமா எடுத்திருப்பாரு. அப்படியே சும்மா அந்த அவுட்டோர்ல அந்த பாட்டோடைய இது, அந்த பாட்டை எடுக்கிறதுக்கு என்ன வந்து சரவணன் முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. எல்எம் முரளி வந்து சொன்னப்ப அந்த பாட்டு படத்தில் அவ்வளோ லவ்லியா இருக்கும். அது வந்து இளையராஜா அண்ணன் பாடியிருப்பாரு. அந்த பாட்டை அது அந்த ரெண்டு பேரையும், சிலம்பரசன் ஸ்னேகா ரெண்டு பேரையும் பார்த்தாக்கா, சிலம்பரசன் ஒரு எஸ், ஸ்னேகா அந்த அம்மாவுக்கு ஒரு இனிஷியல் எஸ், இந்த எஸ்ஸும் எஸ்ஸும் சேர்ந்தா டபுள் எஸ், அதாவது எஸ்எஸ். அதாவது நம்ம எஸ்எஸ்ன்னு சொன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு சொல்லுவோம்ல, அதை தான் எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம். அத மாதிரி எவர் கிரீன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் இல்ல, அது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளஸ் ஏ ஃபீல். என்ன லவ், என்ன ரொமான்டிக், என்ன யதார்த்தமா இருக்கும் தெரியுமா அந்த பாட்டு. நான் முத்துக்குமார் அப்படியே அந்த பாட்டை அப்படி திட்டிருப்பாரு. அப்புறமா தமிழன் பாட்டுக்கு நம்முடைய மறைந்து விட்ட அண்ணன் வாலி அந்த பாட்டை அப்படியே அற்புதமா திட்டிருப்பாரு. எல்லாத்த விட அந்த காலத்துல எல்லா பப்ளியும் எல்லா யூத்தும் கொண்டாடின பாட்டு தான் அந்த வேர் இஸ் த பார்ட்டி. அந்த பாட்டு படமாக்கப்பட்டது டிஆர் சிம்பு கார்டன்ல, எங்க தோட்டத்தில் தான் எடுத்தாங்க. சரவணனுக்கு தெரியும். இன்னைக்கு டிஆர் கார்டன், சிம்பு கார்டன் அன்னைக்கு சிலம்பாட்டம் எடுத்த காலத்து கட்டத்தை கூட இன்னைக்கு வேற கட்டத்தில் மாறி இருக்கு. இது என்னன்னா, அந்த அளவுக்கு இந்த படத்தை ஒரு நல்ல நேர்த்தியாக எடுக்கப்பட்ட படம் இன்னைக்கு ரீ ரிலீஸ் பண்ணா, இது ரீ ரிலீஸுக்கு ஒரு ஆப்டான படம் என்பதை எல்மா பிக்சர்ஸுக்கு சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு வந்து சமீபத்தில் வந்த படங்கள்ல லவ் ஸ்டோரிஸ் பயங்கரமா ப்ரூவ் பண்ணுது அப்படின்றது ஒத்துக்கிட்டாங்க. அத்தனை படங்கள், வாரணமாயிரமா இருக்கட்டும், நான் உதாரணம் எத்தனையோ சொல்லலாம். என்னுடைய பையனுடைய வாழ்க்கையில என்னையே கீழே தள்ளக்கூடிய அளவுக்கு மனசுல யோசிக்க வச்ச படம் லவ் ஸ்டோரியில. நானே ஒரு தலை ராகம் கொடுத்தவன், ரயில் பயணங்கள் கொடுத்தவன், கிளிஞ்சல்களுக்கு மியூசிக் பண்ணவன், மைதிலினை காதல் எடுத்தவன், உயிருள்ள ஷா எடுத்தவன். இன்னைக்கு உயிருள்ள ஷா கூட ரீ ரிலீஸ் பண்றேன். தட் இஸ் டிஃப்ரெண்ட். எத்தனையோ லவ் ஸ்டோரி கொடுத்துருக்கேன், பூக்களை பதிக்காதுக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன். ஆனா என்னையே என் வாழ்நாளிலேயே என்னையே திகைக்க வச்சு ரசிக்க வச்சு ஒரு பெரிய லவ் ஸ்டோரி விண்ணை தாண்டி வருவாயா.
இன்னைக்கு லவ் ஸ்டோரிக்கு இன்னைக்கு இல்ல சார், டி ராஜேந்தர் இல்ல, இன்னைக்கு இல்ல. அது கல்யாண பரிசு காலமா இருந்தாலும் சரி, தேவதாஸ் காலமா இருந்தாலும் சரி, வசந்த மாளிகை காலமா இருந்தாலும் சரி, மறைந்து விட்ட மக்கள் திலகம் அவர்களுடைய அன்பேவா காலமானாலும் சரி, லவ் ஸ்டோரி தான். அதை ஒண்ணுமே ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அது அன்னைக்கு இல்லைனாலும் அது ஒரு லேண்ட்மார்க் தான். அப்படி ஒரு விண்ணை தாண்டி வருவாய், அப்படி ஒரு லவ் ஸ்டோரி அது. ஆனா ஆக்ஷன் படமும் ரீ ரிலீஸ்ல நிக்குங்கிறத ப்ரூவ் பண்ணது நம்முடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித்தோட மங்காத்தா ரீ ரிலீஸ்யா. அது கூட அத்தனை புது படத்தை விடுறாங்க, நிக்கலையே, புது படங்கள் விக்கலையே. என்ன காரணம்? கரெக்டா புரிஞ்சுக்கிட்ட ராஜா. பையனோட பிறந்த நாள், உணர்ச்சி வசப்படாமல் இருக்கணும், தன்மையா பேசணும், மென்மையா பேசணும் அப்படின்னு மென்டலாக என்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அந்த எதுக்கு சொல்றேன்னா, உணர்ச்சி ஏன் வசப்படுறேன்னு சொல்லிட்டாக்கா, அன்னைக்கு சாதிச்ச அந்த சாதனையை இன்னைக்கு சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கிறதுக்காக தான் ரீ ரிலீஸ்லாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.